கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான நாளிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட பேச விரும்புகிற வேத வார்த்தை சங்கீதம் 9 அதனுடைய 10வது வசனம். கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை, ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பியிருப்பார்கள். இன்றைக்கு நம்மில் அநேகருடைய இருதயத்தில் இருக்கிற ஒரு பெரிய ஏக்கம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை அறிந்து கொண்டு பேர் கிறிஸ்துவலாக வாழ்ந்து கொண்டிருக்கிற என் குடும்பத்தார் இயேசு கிறிஸ்துவின் அன்பை அறிந்து கொள்ளணும், அவரை விசுவாசிக்கணும், என் நண்பர்கள் இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பை உணரணும், என் சொந்தக்காரங்க இயேசு கிறிஸ்து யார் என்பதை அறிந்து கொண்டு இன்னும் அவரை விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறவர்களாக இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில் கிறிஸ்துவின் அன்பை எப்படியாவது கொண்டு செல்ல வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்ப்போடு ஜெபித்து கொண்டிருக்கிறவர்களாக நாம் இருப்போமேனா, நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? அவரை தேடுகிறவர்களாக நாம் மாற வேண்டும் என்று சொல்லி அவரை தேடும் பொழுது அவர் நம்முடைய வாழ்க்கையில் கைவிடாதவராக அற்புதமாய் அதிசயமாய் நடத்துகிற ஒவ்வொரு கிரிகளின் மூலமாக இயேசு கிறிஸ்து யார் என்பதை நம்மை சுற்றி இருக்கிற ஒவ்வொருத்தர் அறிந்து கொள்ள பண்ணுவதற்கு தேவன் உண்மையும் கிருபையுள்ளவர் என்பதை இந்த வேத வார்த்தை உறுதிப்படுத்துகிறது. வேதாகமத்தில் நோவாவுடைய வாழ்க்கை குறித்து நீ ஆராய்ந்து பார்ப்பீங்களா, அவன் வாழ்ந்த நாட்களில் மனுஷனை உண்டாக்கியதற்காக தேவன் மனஸ்தாபப்பட்டாலும் நோவாவோ தேவனுடைய கண்களில் கிருபை பெற்றவனாய் மாறினதுக்கான காரணம் அவன் தேவனோடு சஞ்சரிக்கிறவனாய் காணப்பட்டதுனால அந்த முழு குடும்பத்தையும் அந்த பேழையை உண்டாக்கி அவ்வளோ பெரிய ஜலப்பிரளயத்திலிருந்து பாதுகாத்து முழு குடும்பம் இயேசு கிறிஸ்துவின் அன்பை அறிந்து கொண்டு விசுவாசிக்கத்தக்கவர்களாக தேவன் மாற்றினதை வேத வார்த்தை உறுதிப்படுத்துகிறது. தாவீதுடைய வாழ்க்கை நீங்கள் ஆராய்ந்து பாருங்க. ஒவ்வொரு சூழ்நிலையும் தேவ சமூகத்தில் தன்னை திடப்படுத்தி கொண்டு அவரிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவனாகவும் விசாரிக்கிறவனாக காணப்பட்டதை அந்த குடும்பம் பார்த்தனால தான் தேவாலயத்தை கட்டி மைமைப்படுத்தும்படியாக சாலமோன் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? என் தகப்பனுக்கு நீர் எப்படி இப்படி வாக்கினால் சொன்னதை கரத்தில் நிறைவேற்றி முடித்தரோ அதே போல் எங்கள் வாழ்க்கையில் செய்யுங்காண்டவர்னு சொல்லி அந்த முழு சந்ததியும் இயேசு கிறிஸ்துவின் அன்பை அறிந்து கொண்டு அவருக்காக சாட்சியாக நின்றதை வேத வார்த்தையில் வாசிக்கும் போது நம்ம அறிந்து கொள்ள முடியும். அந்த சந்ததியில் தான் இயேசு கிறிஸ்து முதலாவது வருகை பதிவு செய்ததையும் வேதம் சுட்டி காண்பிக்கிறது. அப்போஸ்தலர் 16வது அதிகாரத்தில் கொர்நேலியுங்கிற மனிதனை குறித்து வேதம் சொல்லுது, அவன் தேவ பக்தியுள்ளவனும் இடைவிடாது ஜெபிக்கிறவனாய் காணப்பட்டது நிமித்தமாக அவன் வாழ்க்கையில் தேவன் பேதுரு அனுப்பி அந்த முழு குடும்பத்தை ரட்சித்தது போல இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் நம்முடைய குடும்பத்தார் ரட்சிக்க நம்மை பயன்படுத்துவதற்கு தான் இந்த வார்த்தை கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தை விசுவாசித்து தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? நல்ல தகப்பனே, இந்த அருமையான நாளிலும் கூட ஆண்டவரே நம்மை தேடுகிறவர்களாக எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. நீர் எங்கள் வாழ்க்கையில் செய்கிற ஒவ்வொரு அற்புதத்தின் மூலமாக அதிசயத்தின் மூலமாக நம்முடைய இடைவிடாத அன்பின் மூலமாக எங்களை சுற்றி இருக்கிறவங்க இயேசு கிறிஸ்துவின் அன்பை இந்த கிறிஸ்துமஸ் நாட்களை அறிந்து கொள்ளட்டும். எங்களை கர்த்தர் அப்படியே பயன்படுத்தும்படியாக உங்கள் கரத்தில் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமேன்.